அடுத்து 42வது கேள்வி, ஒரு கூற்று காரணம் கொடுத்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அரைப்புள்ளி எங்கே அமைன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கான்செப்ட் இருந்தால் தான் இதுக்கான ஆன்சரே போட முடியும். சரி, ஃபஸ்ட்டு கூட்டு பார்ப்போம். கபிலர் பாடியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி அரைப்புள்ளியாக வந்திருக்கு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகள் வந்தால் நடுவில் அரைப்புள்ளிகள் வருமா வராதான்னு தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் எழுதலாம். இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே சரி. இதுக்கான பதில் பார்த்தோம்னா புது இலக்கணத்துலேயும் இருக்குது, பழைய இலக்கண புக்கிலையும் இருக்குது. ஆனால் பழைய இலக்கண புக்கில் அப்படி இந்த லைன் கொஞ்சம் இதே வார்த்தை வர மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதை படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இதில் பாருங்கள், அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடத்திலும், அதாவது இதுதான் ஒரே எழுவாய் பல பயனிலை கொண்டு வர இடத்தில் அரைப்புள்ளிகள் வரும். இதே மாதிரி எதிர்மறையிலையும் வரும். 2 வார்த்தை வருது, அது வந்து ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தையும் எதிர்மறையாக இருக்குன்னா அந்த இடத்துல இதே மாதிரி அரைப்புள்ளி தான் வரணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் வந்து போட்டிருக்கலாம்.